ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆக்ஷன் கேமரா வந்து எம்சியில் எதுவுமே இல்லாமல் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி மோட்டோ விளாகிங் எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த மோட்டோ விளாகிங் செட்டப்புக்கான அடுத்த ஸ்டெப். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோக்கும் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ தான். ஸோ மோட்டோ விளாகிங் பண்ணும்போது கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டு போன வீடியோவில் பார்க்காதவங்களுக்கு ஐ கார்டு கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்க ஃபர்ஸ்ட். இப்போ வந்து அந்த மோட்டோ விளாகிங் ஆக்ஷன் கேமராக்கு எப்படி ஹெல்மெட்டுக்குள்ளேயே மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ நீங்க பைக்ல போகும்போது மோட்டோ விளாகிங் எடுக்கும் போது விண்ட் நாய்ஸ் இல்லாம கொஞ்சம் கிளியரா ஆடியோ எப்படி கொடுக்குறாங்க, ஸோ அதுக்கு உண்டான மைக்கை எப்படி செட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஹெல்மெட்டில் நீங்கள் மைக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் போக தேவையில்ல. 300-400 ரேஞ்சிலே வந்து நல்ல லோ பட்ஜெட் மைக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மைக்லேயும் வந்து நல்ல ஓரளவு தரமான ஆடியோ குவாலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைக்ஸ்லேயும் வந்து நீங்கள் பேசிக் மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்கன்னா, ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண விரும்புங்கன்னா இந்த மாதிரி பேசிக் மைக் செட்டப்போட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பட்ஜெட்டும் லோவாக இருக்கும், ஆடியோ குவாலிட்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் பெட்டராகவே தான் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து ஒரு 350-400 ரேஞ்சில் வந்து ஒரு மைக் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மைக்லேயே வந்து எனக்கு ஆடியோ அவுட்புட் நல்லாவே வருது. ஸோ இதை நான் எப்படி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து நம்ம ஹெல்மெட்டை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே போல் மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் கேமரா வந்து எப்படி எம்சியில் இல்லாமல் ஆக்ஷன் கேமராவை ஹெல்மெட்டில் வந்து எப்படி ஈஸியாக செட்டப் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க்கும் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதோட அடுத்த ஸ்டெப் வந்து மோட்டோ விளாகிங்க்கு ஹெல்மெட் இருக்கு, இப்போ ஆக்ஷன் கேமராவும் செட் பண்ணியாச்சு. ஸோ ஆடியோக்கு மைக் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைக்கு வந்து என்கிட்ட ரெடியாக இருக்குது. இதுக்கு உண்டான பை லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பேட்டரி பவர் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் இதுக்காக தனியாக எதுவும் பேட்டரி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஹெல்மெட்ல நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி ரிமூவலாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி பேட்டரி சேஞ்ச் பண்ணி எப்போ பேட்டரிக்கு லோ ஆகுதுன்னு இண்டிகேட்டரும் இருக்காது. ஸோ அதனால எக்ஸ்டர்னல் பவர் இல்லாத சீப் அண்ட் பெஸ்ட்டான மைக் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மைக் வந்து இப்போ எப்படி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின் பேடை வந்து கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைட்லேருந்து மைக்கு வர மாதிரி தான் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால லெஃப்ட் சைடில் இருக்க அந்த பேடை வந்து அந்த பட்டன் லாக்கை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட்டுக்கு ஆல்ரெடி வைக்கிற மாதிரி பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் மைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மைக்கோட ஹெட்டை வந்து இந்த சென்டர் பொசிஷனில் லாக் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் அப் ஷாட்ஸும் காட்டுறேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு அதில் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் சைடு வந்து நான் இந்த ஒயரை வந்து ஹைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இந்த பின் லாக்கை எடுத்துட்டு இந்த எக்ஸஸாக இருக்க ஒயரை இந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து லாக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நம்ம ஆக்ஷன் கேமராவில் மாட்டுற மாதிரி இது வந்து இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து மைக்கை வந்து இந்த மாதிரி சென்டர் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மைக்கை வந்து சென்டர் பொசிஷனில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதிலே கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணுற அந்த அக்சசரியோட அதில் கிளிப்பை மாட்டி இப்போ சென்டரில் பொசிஷனில் அந்த மைக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெல்மெட் போடும்போது உங்கள் மவுத்துக்கு பக்கத்தில் அந்த மைக் இருக்கும். ஸோ வந்து வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இந்த பின் வந்து இப்போ நம்ம வெளியில் விட்டுருக்கிறத வந்து ஆக்ஷன் கேமராவில் மாட்டிக்கலாம். இப்போ வந்து மைக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த சின்ன மவுண்ட்டையும் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மைக்கை வந்து நல்லா நீட்டாக வந்து நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மைக் இருக்கிற மாதிரியே தெரியாது, பட் நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து மைக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணும்போது ரொம்ப நாய்ஸ் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் மோட்டோ விளாகிங். நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் உள்ளவங்களாம் பைக்கில் ரைட் பண்ணிட்டே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மைக் வந்து ஹெல்மெட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் மோட்டோ விளாகிங் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் மோட்டோ விளாகிங்ல இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் மைக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி ஹெல்மெட்டுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் மோட்டோ விளாகிங் ட்ரை பண்ணுங்க.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்ஷன் கேமரா வந்து எம்சியில் இல்லாமல் ஹெல்மெட்டில் எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஹெல்மெட்டை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். அதே போல் இப்போ மைக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்தாச்சு. ஸோ இந்த எல்லாமே சேர்த்து ஒரு பெர்ஃபெக்ட் மோட்டோ விளாகிங் செட்டப் எதுவும் தனி வீடியோ வேணும்னா நான் வந்து மோட்டோ விளாகிங்க்கு எப்படி என்னோட கம்ப்ளீட் செட்டப் இருக்குது அப்படின்ற போல ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.